சொல்லுங்கள். இப்போ விஜய் போன்ற ஒரு நடிகன் ஒருத்தர் வந்துட்டு முதல்வர் ஆயிருக்கார் அப்படின்னோம்னா, எந்த ஒரு அரசியல் தலைவனும் இவரோட ரொம்ப நேரம் பேசுவாங்க. எப்படி அணுகுனேன், என்ன பண்ணேன், இந்த மாதிரி திடீர்னு 2.5 வருஷத்துலேயே வந்துட்டு காலி பண்ணிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கிறிய, என்னையா உன் கதை அப்படின்ட்டு ஏதாவது கேட்பாங்கல்ல. பொதுவாக கேட்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ விட்டுருவாங்க. இவரோட 20 நிமிஷம் தான் சந்திப்பு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. முதல் சந்திப்பில் எப்போதுமே அந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னென்னா, விஜய் அடுத்த முறையும் போவார். ஃபுல்லஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மைண்டு. உங்களுடைய மைண்ட் செட் அப்படியே நீங்கள் காட்டணும் அவங்கக்கிட்ட. இது பாருங்கள், நான் இவ்வளோ இதெல்லாம் பண்ண இவ்வளோ உறுதிமொழி கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் பண்ண நினைக்கிறேன், இதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது, நீங்கள் இதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா, நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்படிலாம் இருக்குது. இப்போது நீங்கள் வந்துட்டு மேகதாட்டு விவகாரத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தீங்க. அது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த கட்சி நம்மளை தமிழ்நாடு காவேரி செல்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு அரசில், அவங்க டிராஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. அருமையான ஒரு கடிதம், ரைட்டுங்களா? ஸோ ஆனால் அதை பற்றி பேசக்கூடியது உங்களால் முடியாது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு ஆழமான ஒரு அப்பீலை வந்துட்டு அவர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, கர்நாடகத்தை விட அதிகமாக நாங்கள் வந்துட்டு காவிரியை சார்ந்து நிற்கிறோம். காவிரி தான் எங்களுக்கு விவசாயத்துக்கு, காவிரி தான் எங்களுக்கு குடிநீர், காவிரி தான் எங்களுடைய வாழ்க்கை. வரலாற்று காலத்திலிருந்து அதில் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. வரலாற்று காலத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ராஜராஜனுடைய செப்பேடுகள் வந்துருக்குது அப்படின்னு. இந்த ராஜராஜன் ஆண்ட அந்த பூமி வந்துட்டு காவிரி நீர் மறிக்கப்பட்டா ஒன்றுமில்லாத போயிடுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அப்போ என்ன சொல்லுவார் மோடி? இப்படி பேச தெரியணும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.